பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 78வது அதிகாரம் 53வது வசனம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தர் அவர்களை வழி நடத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த பயமும் கடந்து வரல. ஆனால் அவர்களை பின்தொடர்ந்த சத்துருக்களை தேவன் அழித்ததை நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்ற தேவ தூதன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த சத்துருக்களை அழிக்கும்படி, பிரைஸ் தி லார்ட், அவர்களை பின்தொடர்ந்த அந்த சத்துருக்களை அழிக்கும்படி இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, அவர்களுக்கு பின்பாக வந்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கடந்து போகிற பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த பாதைக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் கடந்து போகிறான். எபிரெயருக்கு அது நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாய் கடந்து போனார்கள். விசுவாசத்தினால கடந்து போனார்கள். எதையும் யோசிக்கலைங்க. ஐயோ, இது கடலாக இருந்ததே, இப்போ இந்த கடல் இரண்டாக பிரிந்து நிற்கிறது, அதில் நடந்து போகிறாங்கல்ல. எதையும் யோசிக்கலை. கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஆனால் எகிப்தியர் அப்படியே செய்தார்களாம். அவர்களை பின்தொடர்கிறார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கரை கடந்த உடனே அவர்களுக்கு பின்பாக இருந்த தூதன் முன்பாக கடந்து வந்து விட்டான். சமுத்திரம் இரண்டாக பிரிந்திருந்த சமுத்திரம் இப்போ ஒன்று கூடிட்டு, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதுனால நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை பின்தொடர்கிற சத்துருக்கள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. செபிப்போமா? விசுவாசத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்கள் கூட உங்கள் பயணத்தில் இருக்கிறார்.
செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை துவங்கியிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய தூதனானவர் அவருடைய எல்லா பாதைகளிலும் பாதுகாப்பாக இருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.